வணக்கம் குட்டீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெயில் காலம் வந்தா நமக்கு எவ்வளோ தாகம் எடுக்கும்னு உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். இன்னைக்கு நாம ஒரு தாகத்துல இருக்கிற ஒரு காகத்தை பத்தின கதையை தான் பார்க்க போறோம். அது எப்படி தன்னோட புத்தியை பயன்படுத்தி தாகத்தை தணிச்சதுன்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா? கதையோட தலைப்பு தாகமுள்ள காகம். வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு வெயில் காலத்துல ஒரு காகம் ரொம்ப தாகமா இருந்துச்சு. அது தண்ணி தேடி ரொம்ப தூரம் பறந்து போச்சு. ஊர் ஊரா, காடு காடா அலைஞ்சு திரிஞ்சுச்சு. எல்லா இடமும் தேடி பார்த்தும் ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்கவே இல்லை. வெயிலோட கொடுமையால தாகத்தோட வலியும் காக்காவை ரொம்ப வாட்டி எடுத்துருச்சு. இன்னும் கொஞ்ச தூரம் போனா கண்டிப்பா தண்ணி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அது பறந்துகிட்டே இருந்துச்சு. கடைசியா ரொம்ப களைப்பாகி ஒரு மரக்கிளையில ரொம்ப சோகமா உட்கார்ந்துருந்துச்சு. இனி என்ன பண்றதுன்னே அதுக்கு தெரியல. அப்போ தூரத்துல இருக்க ஒரு பானை காக்கா பார்த்துச்சு. அப்பாடா, இதோ தண்ணி இருக்குன்னு சந்தோஷமா வேகமா பறந்து அந்த பானை கிட்ட போச்சு. ஆவலோட பானைக்குள்ள எட்டி பார்த்ததும் என்ன ஒரு ஆச்சரியம்! பானைக்குள்ள தண்ணி ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. காக்கா தன் அலகைய விட்டு பாக்குது. ஆனா தண்ணி ரொம்ப கீழே இருந்ததால அதால எட்ட முடியவே இல்லை. காக்கா ரொம்ப வருத்தப்பட்டு போச்சு. இவ்வளோ தூரம் வந்தும் தண்ணி குடிக்க முடியலேன்னு கவலைப்பட்டுச்சு. ஆனா நம்ம காக்கா சும்மா விடல. இது சுத்தி முத்தி பார்த்துச்சு. தரையில கடந்த சின்ன சின்ன கற்கள் எல்லாவற்றையும் பார்த்துச்சு. உடனே அதுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. காக்கா ஒரு கல்லை எடுத்து தன்னோட அலகால குத்தி பானைக்குள்ள போட்டுச்சு. போட்டதும் என்ன ஆச்சு? தண்ணி மட்டும் கொஞ்சம் உயர்வது மாதிரி தெரிஞ்சிச்சு. காக்காவுக்கு நம்பிக்கை நிறைய வந்துருச்சு. அது தொடர்ந்து நிறைய கற்களை எடுத்து அந்த பானைக்குள்ளேயே போட்டுட்டு இருந்துச்சு. கற்கள் நிறைய போட்டதும் தண்ணி மெதுவா மேல வந்துருச்சு. ஒரு கட்டத்துல தண்ணி பானையோட மேல் வரைக்கும் வந்துருச்சு. நம்ம புத்திசாலியான காகம் தன்னோட தாகம் தீர தண்ணிய குடிச்சது. குடிச்சு முடிச்சதும் நிம்மதியா ஆகாயத்துல பறந்து போச்சு. குட்டீஸ், இந்த கதையிலேருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்? முயற்சி பண்ணுனா, புத்திய யூஸ் பண்ணா, எந்த ப்ராப்ளம்னாலும் நம்மளால சார்ட் அவுட் பண்ண முடியும். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி குட்டீஸ். பாய் பாய்.